إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا وقال النبي صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته رواه مسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் அவனுடைய பேரருளும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஏவல்களை வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எடுத்து நடக்கும்படியும் அவன் தவிர்ந்து நடக்குமாறு எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய தீய விடயங்களில் இருந்து முழுமையாக எம் ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. உன்னதமான ஒரு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. இந்த மஸ்ஜிதை சுற்றி அடங்க பெற்றிருக்கக்கூடிய கபராளிகளுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பானாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஃபவுண்டர்ஸுகளுக்கு, இஸ்தாஃபர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய நாள் சூரியன் உதயமாகிய நாட்களிலே ஒரு சிறந்ததோர் நல்லதொரு ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாளை மீண்டும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரி 1446 ஆண்டினுடைய 8வது மாதமாகிய ஷஅபானுடைய முதலாவது நாளிலே நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதத்தின் தலைப்பிறையை கண்டவுடன் துஆ ஓதி அந்த மாதத்தை வரவேற்றுக் கொள்வார்கள். ஒரு நபித்தோழர் தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் பொழுது நாங்கள் மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கொண்டிருக்கிற போது தலைப்பிறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கண்களால் கண்டபோது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன் என்று தக்பீர் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வரப்புக்கல்லாஹ் என்று துஆ ஓதி அந்த மாதத்தை வரவேற்றார்கள். அதனுடைய கருத்து என்ன? யா அல்லாஹ், எங்களிடத்திலே உதித்திருக்கின்ற இந்த பிறையையும் இந்த மாதத்தையும் எங்களுக்கு பாதுகாப்புள்ளதாக்கி தருவாயா. கவலைகளிலிருந்து, மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய செயல்களிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து, பயத்திலிருந்து
சேதங்களிலிருந்து எம்மை நீ பாதுகாப்பாயாக. வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம், ஈடேற்றம் தரக்கூடிய ஒரு அமைதியான சாந்தியான மாதமாக இந்த மாதத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பி வரப்புக் அல்லாஹ், எங்களுடைய ரப்பும் அந்த அல்லாஹ், இந்த பிறைக்குரியவனும் அல்லாஹ் என்ற ஒரு ஆழமான கருத்துள்ள துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பிறையை பார்த்தவுடன் ஓதியதாக அபூதாவுத், திர்மிதி, அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஆதாரபூர்வமான துஆ இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, தலைப்பிறை பிறந்திருக்கிறது. ஷவ்வாலுடைய மாதத்தின் முதலாவது நாளிலே அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றான். போன ரஜபுடைய மாதம் நேற்றைய நாள் 29வது நாளோடு எங்களை விட்டு கடந்து சென்று விட்டது. ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானிலும் எங்களுக்கெல்லாம் பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்த எத்தனையோ பேரை நாங்கள் குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்து விட்டோம். ஷஅபானிலே நாம் துஆ செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், புண்ணியங்கள் பல பூத்து குலுங்கக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று நாம் துஆ செய்கிறோம். அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை, நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய சகோதரர்களே, ஷஅபானுடைய மாதம் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையிலே வந்திருக்கின்ற ஒரு மாதமாகும். சலஃபு சாலிஹீன்களான நம் முன்னோர்களான நல்லோர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை தன் வாழ்க்கையில் அடைகிற போது முக்கியமான சில அமல்களில் ஆர்வம் காட்டி ஈடுபட்டிருக்கிறார்கள். முடியுமான வரைக்கும் அதனுடைய உச்ச பயன்களை அடைந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறார்கள். முதலாவது ஷஅபானில் அவர்கள் செய்த அமல்களில் முதலாவது தௌபா, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வருகிறது ரமலான், பாவ கரைகளோடு பாவ சுமைகளோடு இருட்டான கல்போடு அந்த ரமலானை நாம் யாரும் முகம் கொடுக்க கூடாது. அந்த ரஹ்மத்தான ரமலானை அடைவதற்கு முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான உள்ளத்தோடு அந்த ரமலானை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக ஷஅபானில் இருந்தே தௌபா, இஸ்திக்ஃபாரில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அருமை தோழர்களான சஹாபாக்கள் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வதற்காக 6 மாத காலங்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று 1 மாதம் 2 மாதங்கள் அல்ல, 6 மாதங்களாக அல்லாஹ்விடத்திலே அந்த ரமலானை அடைவதற்காக துஆ செய்த சமுதாயம் அந்த உத்தம சஹாபாக்கள். ரமலான் கடந்துவிடும், ஷவ்வாலை அடைந்து கொள்வார்கள். மிகுதி 6 மாத காலங்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம தகப்பல் ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா, யா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் நோற்ற நோன்பையும் தொழுத தொழுகைகளையும் நாங்கள் கொடுத்த சதகாக்களையும் ஜகாத்துகளையும் திலாவத்துகளையும் கபூல் செய்வாயாக என்று ரமலானில் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகுதி 6 மாத காலங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர்கள் அருமை தோழர்களான சஹாபாக்கள். ரமலான் எங்களிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான். பல விடயங்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கப்பட்டால் முதலாவது இறையச்சம் என்கின்ற தக்வாவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தக்வாவை சுமக்கின்ற கல்பை நாம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தமான உள்ளத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அதனால சஹாபாக்கள் முதலாவது தௌபா, இஸ்திக்ஃபாரில் இந்த ஷஅபானில் ஈடுபடுவார்கள். தான் இறைவனுக்கு செய்த, அல்லாஹ்வுக்கு செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். இரண்டாவது, தான் தன் சகோதரர்களுக்கு, உடன் பிறப்புகளுக்கு, நெருங்கியவர்களுக்கு, நண்பர்களுக்கு, அயல் வீட்டுக்காரர்களுக்கு, ஒன்றாக தொழில் செய்கின்றவர்களுக்கு ஏதேனும் என்னுடைய சொல்லால், செயலால், நடத்தையினால் அவருடைய உள்ளம் நோகும்படியாக நான் பேசியிருப்பேன், நடந்திருப்பேன் என்பதை நினைத்து அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவார்கள். மனிதனுடைய பலகீனம் என்ன தெரியுமா? உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் செய்ய வேண்டிய அநியாயங்களை செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே சென்று அதற்கு மன்னிப்பு கேட்பது. எங்கடம் அல்லாஹ் அவனை மன்னிக்க போகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு அடியான் தன் அடியானை மன்னிக்கின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா அவனை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்களே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு அநியாயம் செய்துவிட்டு அந்த அநியாயத்துக்கு பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான்.
ஒரு அடியான் தன்னுடைய சகோதரத்துவத்தை இந்த உலகத்திலே வலியுறுத்தி வலுப்பெறச் செய்கின்ற ஒரு சகோதரத்துவத்தை நிலைநாட்டி அவர்களுக்கு மத்தியிலே உள்ளத்தால் உடன்பட்டு செயலால் அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை நிலைநாட்டி உறுதிப்படுத்துகின்ற மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். கருத்துக்களினால் அற்ப சொற்ப காரணங்களுக்காக கதைக்காமல் பேசாமல் குரோதத்தோடு பொறாமையின் காரணமாக ஒருவரை ஒருவர் ஒதுக்கி வாழ்ந்திருந்தால் இந்த மாதத்திலே நாங்கள் அவர்களோடு நல்லுறவை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய காலம் இந்த ஷஅபானுடைய மாதம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து கொள்வார்கள் நம் சலஃபுகள். இரண்டாவது, ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வதற்காக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்வார்கள். ரமலானுடைய தலைப்பிறையை கண்ணால் பார்த்து பகலில் நோன்பு நோற்றுக் கொள்ளுகின்ற வரைக்கும் உத்தரவாதம் இல்லை யாரும் நாம் வாழ்வோம் என்பதற்கு. இந்த ஷஅபானில் அல்லாஹ் எங்களுக்கு ஹயாத்தை வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் அந்த ரமலான் எங்களிடத்தில் வருகிற போது நம்முடைய கதி என்ன என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். கைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் ஒருவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து அதிகமாக அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 75 வயதாக இருக்கும் சுஜூது செய்து ருக்கூ செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலே அவர் இருந்து கொண்டிருப்பார். 80 வயதாக இருக்கும் அல் குர்ஆனை ஓதுவதிலேயே லயித்து போயிருப்பார். அவருடைய கண்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற காட்சிகளை பார்த்ததை விட அல்லாஹ்வுடைய கலாமை பார்ப்பதிலே அவருடைய கண்களை அவர் ஈடுபடுத்திக் கொண்டிருப்பார். 80 வயதாக இருக்கும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்வார். தன் வீட்டில் இருக்கின்ற மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வழிகாட்டி ஆலோசகராக உலகத்துடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை வழிகாட்டக்கூடிய நல்ல ஆலோசகராக இருந்து கொண்டிருப்பார். இது மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உறவுகளை நாம் பேணி உறவுகளை பலப்படுத்த வேண்டிய மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷஅபானிலே இஸ்லாமிய வரலாற்றிலே பல முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. எல்லாவற்றையும் பட்டியலிடுவதற்கு இந்த நேரம் எனக்கு இடம் தராது. 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனத்துடைய வாழ்க்கையை வாழ்கிற போது முதலாவது கிபிலாவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அன்றைய காலத்தில் வாழ்ந்த மாற்று மத சகோதரர்கள் நபிகளாரை உள்ளத்திலே சில சொற்களை கொண்டு ஆரம்பித்தார்கள். அவருடைய உள்ளத்தை புண்படுத்த ஆரம்பித்தார்கள். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒரு உண்மையான நபியாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே ஒரு விசேஷமான கிபிலாவை உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இல்லையா? நாம் எந்த கிபிலாவை முன்னோக்கி வணங்கி கொண்டிருக்கிறோமோ அதே மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தானே நீங்களும் முஸ்லிம்களும் வணக்கம் புரிகிறீர்கள். அப்படி என்றால் நீங்களும் நாங்களும் ஒன்றா? இந்த வார்த்தையை கேட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فولي وجهك شطر المسجد الحرام. இந்த வார்த்தை பிரயோகங்கள் நபிகளாருடைய உள்ளத்தை ஈட்டி தைப்பதை போல தைத்து காயப்படுத்தியது. பதிலேதும் சொல்ல முடியாமல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பதில் இவர்களுக்கு எப்படி அமைய போகிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே வருகிறார்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. ஃபவல்லி வஜ்ஹக, நபியே உங்களோட முகத்தை நீங்கள் திருப்புங்கள், மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருக்கின்ற கஅபாவின் பக்கமாக திருப்புங்கள் என்று கிபிலாவை மாற்றி அமைத்த மாதம் இருக்கிறது. நாம் இருக்கின்ற இந்த ஷஅபானுடைய மாதம். அல்லாஹு தஆலா நபிகளாரை பார்த்து சொன்னான், வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உங்களுடைய புகழை, கீர்த்தியை, மாண்பை, மகத்துவத்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது துனியாவுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, ஆখিরাவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட புகழால், அந்தஸ்தால், மாண்பால், மரியாதையினால் யாரும் உயர முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த நபிகளாருக்கு கொடுக்க வேண்டிய உயரிய ஸ்தானத்தை கொடுத்து விட்டார். ஒரு நாள் பொழுது நபி தோழர்கள் சஹாபாக்கள் நபிகளாரிடத்தில் வந்து, நபியே நாயகமே, உங்கள் மீது எவ்வாறு சலாம் சொல்லுவது என்பது எங்களுக்கு தெரியும்.
ஆனால் உங்கள் மீது நாம் எவ்வாறு ஸலவாத்து சொல்லுவது என்பது எங்களுக்கு தெரியாது என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா உடனே இறக்கினான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை நீங்களும் அந்த நபியின் மீது சலாமும் ஸலவாத்தும் சொல்லுங்கள் என்ற இறை வசனம் இறங்கிய ஆயத்திறங்கிய மாதம் நாம் இருக்கின்ற இந்த ஷஅபானுடைய மாதம். இது கியாமத் நாள் வரைக்கும், உலகம் உள்ள வரைக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகின்ற ஒரு ஆயா இது. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த மாதம் இந்த மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறைவனோடு சேர்ந்த மாதம் இந்த மாதம். இப்படியாக பல வரலாற்று துணுக்குகள் இடம்பெற்றிருக்கிறது. மூன்றாவது அம்சம்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு அதிகமாக சுன்னத்தான நோன்புகள் நோற்ற மாதம் நாம் இருக்கின்ற இந்த ஷஅபானுடைய மாதம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரமலானை போன்று ஷஅபானிலும் எங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டதோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ஷஅபான் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு காரணம் கேட்டார்கள், நபியே நாயகமே, ஷஅபானில் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்களே, என்ன காரணம்? இந்த மாதம் இருக்கிறதே மக்களுக்கு புரியவில்லை. இந்த மாதத்தில் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற போது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக திங்களிலும் வியாழலின் நோன்பு நோற்றுக் கொள்வதை நாங்கள் விரும்பி அந்த அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே வருகின்ற பிறை 13, 14 மற்றும் 15 ஆகிய ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய நாட்களிலே நாங்கள் நோன்பு நோற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கடந்த ரமலானில் எனக்கு சில நோன்புகள் விடுபட்டு விடும். அந்த கலா நோன்பை நோட்பதற்கான இறுதி சந்தர்ப்பமாக இந்த ஷஅபானிலே நான் அமைத்துக் கொண்டு இந்த கலா நோன்புகளை நோற்றுக் கொள்வேன் என்று சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தகுந்த காரணத்தோடு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கடந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த நோன்புகளை விட்டிருந்தால் கடைசி மாதம் எங்களிடத்தில் இருக்கிற இந்த மாதத்தில் அதனை கலா செய்து கொள்வதற்கான ஒரு இறுதி சந்தர்ப்பமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். உள பரிசுத்தத்தோடு, உள பக்குவத்தோடு, உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலானை அடைந்து கொள்வதற்கு ஒரு பயிற்சி மாதமாக இந்த ஷஅபானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சந்தர்ப்பங்கள் அமைவதெல்லாம் அல்லாஹு தஆலா நம் வாழ்க்கையில் தருகின்ற பாக்கியங்கள், சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி எல்லாம் வல்ல இறைவனுடைய நெருக்கத்தையும் அருட்பாக்கியத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களிடத்தில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலி ஆக்கி வைப்பாயாக. அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய பல ரமலான்கள் நமது வாழ்க்கையில் அடையக்கூடிய நீண்ட ஆயுளையும் ஈமானையும் பொருளாதார பாக்கியத்தையும் பரக்கத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. கடந்த காலங்களை விட எதிர்வருகின்ற காலங்கள் நம் அனைவருக்கும் சந்தோஷத்துக்குரிய காலமாக்கி தருவாயாக. எங்கள் அனைவர்களையும் என்னுடைய நல்லடியார்களாக கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فيا عباد الله اتقوا الله فإن التقوى تدخلكم في الجنة وتبعدكم عن النار. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى إن الدين عند الله الإسلام.
بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم واستغفروا إنه هو الغفور الرحيم ورب حليم. الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا إرغام لمن جهد به وكفر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه ما اتصلت به عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى قد أمركم أمرا عميما بدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة بقدسه تكريما فقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم ارض عن الخلفاء الراشدين ذوي الفخر والثني ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم ورضوا عنه وعن ستة الباقين من العشرة المبشرين وعن التابعين واتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين وعن الصبتين الشهيدين الكريمين سيدي شباب أهل الجنة سيدنا الحسن والحسين رضي الله عنهما وعن الزهراء البطل فاطمة بنت الرسول ورضي الله عن الإمامين المطهرين عن العدناس عمي نبيك حمزة والعباس رضي الله عنهما وعن أزواجه الطاهرات أمهات المؤمنين ورضى عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم اصلح أحوال المسلمين في كل مكان. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروا ويزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.